வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் ஃப்ரம் சேலம். யூனிட் 1 இந்திய வரலாற்றை அறிய உதவும் ஆதாரங்கள். இந்த டாப்பிக்கில் தொல்லியல் ஆதாரங்கள், இலக்கிய ஆதாரங்கள், வெளிநாட்டு பயணிகளின் பயண குறிப்புகள் ஆகியவற்றை கடந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் எக்ஸாமுக்கு வரக்கூடிய முக்கியமான பயணிகளை பற்றி பார்க்க போகிறோம். அவர்களில் ஒருத்தர் தான் மெகஸ்தனிஸ். இவரை பற்றி அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் இண்டிகா. இந்த இண்டிகான்ற நூலில் இந்தியாவை பற்றி அநேக வரலாற்று ஆதாரங்களை நம்மளுக்கு பதிவு செஞ்சுருக்காரு. இவர் கிமு 302லிருந்து 298 ஆண்டுகளுக்கு இடையில் இந்தியாவுக்கு வந்தார். இவர் ஒரு வரலாற்று ஆசிரியர், கிரேக்க நாட்டை சேர்ந்த வரலாற்று ஆசிரியர். அலெக்சாண்டரின் தளபதிகள் ஒருவரான செல்யூக்கஸ் நிக்கோடரோட தூதுவராக இவர் இந்தியாவுக்கு வருகை புரிந்தார். இவர் இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாவை ஆட்சி செஞ்சவர் சந்திரகுப்த மௌரியர். இவருடைய அரசவைக்கு தான் இவர் செல்யூக்கஸ் நிக்கோடரோட தூதுவராக வராரு. இவர் மௌரிய பேரரசோட தலைநகரான பாடலிபுத்ராவில் தான் தங்கி இருக்கிறாரு. இவர் தன்னுடைய இண்டிகான்ற நூலில் இந்தியாவை பற்றி பல விஷயங்களை எழுதியிருக்கிறாரு. அதில் ஒன்று இந்தியாவின் புவியியல் அமைப்பு, மௌரிய அரசின் நிர்வாகம், சமூக அமைப்பு, மக்களின் வாழ்க்கை முறை மற்றும் பழக்க வழக்கங்கள் போன்றவற்றை பதிவு செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்திய சமுதாயத்தை தன்னுடைய இண்டிகான்ற புத்தகத்தில் 7 பிரிவுகளாக பிரித்து எழுதியிருக்கிறாரு. 1 தத்துவ ஞானிகள், விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், கைவினைஞர்கள், படை வீரர்கள், கண்காணிப்பாளர்கள் அல்லது அதிகாரிகள், அரசின் ஆலோசகர்கள் போன்ற 7 பிரிவுகளாக சந்திரகுப்த மௌரியரோட ஆட்சியில் வாழ்ந்த ஜனங்கள் இருந்தாங்கன்னு சொல்லி இவர் 7 பிரிவாக பிரித்து தன்னுடைய இண்டிகான்ற புத்தகத்தில் இவர் பதிவு செஞ்சுருக்கிறாரு. நன்றி.